திருமாவளவன் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார். ரொம்ப வீச்சான ஒரு உரையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அது எலெக்ஷனுக்கு முன்பு தான் இருக்குது. சோர்ந்து நிற்கிறத பார்த்தீங்களா? அந்த அந்த இடத்துல அந்த களைச்சி போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த மேடையில் நிற்கிற காட்சி வைத்தறிச்சலாக இருக்கு. அவர் சிலர்கிட்ட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காருன்றது நான் கேள்விப்பட்டேன். விடுதலை சிறுத்தைகளில் திருமாவை எடுத்துட்டோம்னா கட்சியே அங்கே இருக்காது இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கே வரும்? டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத, மரத்து மேலே ஏறாத, மேடை விட்டு இறங்கு, அமுக்காத, விலகு, இதெல்லாம் எந்த கூட்டத்தில் நம்ம கேட்டிருக்கோம் இத்தனை நாளில்? இப்போ அது இங்கே சேர்க்க தான் இப்போதான் பார்க்குறோம். அமைச்சர்கள் பேசினதுலேருந்தே குறிப்புகள் நீக்கப்படுது. இல்லை, ஜேசிடி பிரபாகர் நியாயமாக நடந்துக்கிறார் அப்படின்னு ஒரு தோற்றம் வரலாம். இல்லை, அவர் தாவேக்காரங்கள்ட்டேருந்து விஜயை காப்பாற்றுறார். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? எங்கள் அப்பா முன்னாடி எப்படி பண்ணார்? இதை மாதிரி ஏதோ ஒன்று ஒரு பொறுப்பு இல்லாத பையன் எப்படி எல்லாத்துக்கும் அடுத்தவங்க பேரில் பழிய போடுவாங்க. சிமிலர் வேல இவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். நேற்று தமிழ் தேசிய மாநாடு விடுதலை சிறுத்தைகளால் உளுந்தூர்பேட்டையில் நடந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. பல்லாயிரக்கணக்கான அவங்க விசி கதரப்புலேருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒரு ஃபெயிலியரான மாநாடாகத்தான் அது பார்க்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கட்டுக்கடங்காத தொண்டர்கள் கூட்டம், அவர்கள் கட்டுக்கோப்பாகவும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. திருமாவினுடைய செயல்பாடுகள், திருமாவன் தொண்டர்களை தாக்குறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஏன் இப்படி நடக்குது? குறிப்பாக இதற்கு முன்னாடி நடந்த மாநாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு கூட்டங்கள் கூடிய மாநாடுகள்லாம், விசிகனுடைய மாநாடுகள்லாம் பார்த்துருக்கோம். திருச்சியில மிகப்பெரிய அளவுக்கு ரோட் ஷோ நடத்துனதான் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்தவர்கள் இப்போ ஏன் அந்த மென்டாலிட்டியோட ஒரு மாற்றம் தெரியுது இல்லையா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பல முனையிலும் வர்ற வீழ்ச்சின்னு நினைக்கிறேன் நான். அதாவது இதுக்கு முன்பு இதெல்லாம் இருந்தது. மேடையில் தடபடான்னு நிறைய பேர் ஏறுறது, அதை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துறதெல்லாம் உண்டு. வேறொரு இடதுசாரி தோழர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு பேச்சாளர். அவர் திருமாவோட பேசணும். அவர் மேடை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணா விடல. அவர் நோட்டீஸை காட்டுறாரு. நான் பேசணுங்க, அவர் கூட எனக்கு அடுத்தான் அவர் பேசணும் அப்படின்னு காட்டியும் அதெல்லாம் முடியாதுங்க, நான் வழிவிட முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க திருமாவளவன்ட்ட சொல்லி அதன் பிறகு ஏற்றிருக்காங்க. இதை அவரே இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சில காரணங்களே அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு குறைந்தபட்ச ஒழுங்குக்கு இருந்தது. இந்த முறை தான் லீடரோட ஹெல்த், அவரோட பாதுகாப்பு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நாம அடங்காத கட்டுக்கடங்காத கூட்டம்னா அது கட்டு எடுத்துட வேண்டியதான். இனிமே ஒரு அடங்காத, இதுக்கு முன்பே எல்லாம் அரைஞ்செல்லாம் கீழே இறக்கியிருக்காரு. அவரை ஒரு மாதிரி அவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான நிறைய வேலையை செஞ்சாங்க. அவரை ஓவர் யூஸ் பண்றதுங்கிறது எனக்கு என்ன டவுட்னா, அதை இதன் பிறகு அவரு வெளியில பிரசன்ஸை குறைச்சிட்டா அவங்க எல்லாம் சென்ஸ் பண்றாங்கல்ல, கட்சி பலவீனமாவது, நாம ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே 2-3 கிளாஷ் இருக்கு, இந்த சிக்கல்ல இருந்து நாம இனி அவர் அதிகம் வரலன்னா. ஏன்னா நான் கேள்விப்பட்டு அவர் சிலர்கிட்ட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காருன்றது நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்னு, அவரு ஏன் இவர் காசிப்புன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நான் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ற கடைசி தேர்தல் இதுவாக தான் இருக்கும், இதன் பிறகு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இனிமே அதாவதுன்னா கடைசி தேர்தல் இந்த இதில் சொல்லல, இதுக்கு மேல கட்சி பார்த்துக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான சைன். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்பவே போய் அவர் கூட எடுத்து போட்டோ போட்டுலாம். இது பாயிண்ட் 1. அது கட்சி பலவீனம் அல்லது நம்ம அவர் விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவை எடுத்துட்டோம்னா கட்சியே அங்க இருக்காது இல்லையா? அது ஒரு ரீசன் தான். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா இனி அவ்வளவுதான், பார்ட்டி பெருசா இல்ல, பார்ட்டியை வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தீர போகுதுன்னா சீக்கிரமா எடுப்போம் இல்லையா? டிஷ் நீ ஒரு பஃபெட்ல ஒரு டிஷ் குறையுதுன்னா முதல்ல அதை போய் எடுத்து போட ட்ரை பண்ணுவோம்ல, ஹியூமன் தானே. அதனால கட்சி கீழே இருக்கவங்களா அது பதவி வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இன்னொன்று பாருங்க, நான் வன்னி அரசோட அந்த நடவடிக்கை எல்லாம் பாருங்க. அவர் இது வரைக்கும் அந்த தன்னுடைய கட்சியை கீழே இறக்கிட்டு இன்னொன்று அவர் பெருசா அவங்கள பிரைஸ் பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணதில்லை திரும்ப. ஆனா இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா அதிகம் அவர் தாவேக்காவை சோப்படுறதுக்கு அல்லது தாவேக்காவை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் நிறைய முயற்சி பண்றாரு. மற்றவர்களும் என்ன பண்றாங்க, தங்களோட இருப்பை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. சங்கத்தமிழன்லாம் முன்பை விட ரொம்ப அதிகமா இதெல்லாம் பேசுறாரு. ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்சி தன்னை தயாரிச்சுது. திருமாவளவோட ரிட்டையர்மெண்ட்டை எதிர்பார்த்து அல்லது அதற்கு தோதா நம்மளை தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. தொண்டர்கள்ட்டே அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று பாயிண்ட் நான் நினைக்கிறது என்னன்னா, அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார் இதுக்கு முன்பு. திருமாவளவன் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தார். இப்போ அந்த மாதிரியான ஒன்று இல்லை. ஒரு
ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. நீங்க அவரோட ரொம்ப வீச்சான ஒரு உரையை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அது எலெக்ஷனுக்கு முன்பு தான் இருந்தது. ஓகே. அவரால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஐடென்டிட்டிங்கிறது என்ன? பாஜக எதிர்ப்பு அவரோட ஐடென்டிட்டி, மதச்சார்பின்மை அவரோட ஐடென்டிட்டி, இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமையை பேசுறது அவரோட ஐடென்டிட்டி. இது எல்லாத்தையுமே ஒரு தேர்ந்த அறிவுஜீவிங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனால் தன்னுடைய அந்த அறிவுஜீவி முகத்தை காட்டுவதற்கான ஸ்பேஸ் அவருக்கு இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அந்த பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியிருக்கு, தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை நியாயப்படுத்த இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிருப்பாரு. அவர் தன்னோட இயல்புலேருந்து சொல்லியிருக்க மாட்டார். இன்னுமே தாவேக்காவோட தான் கூட்டணி அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, நினைச்சிருக்க மாட்டாரு. இந்த கூட்டம் பிஹேவியரை பார்த்திருப்பார்ல, இல்ல இனிமே இந்த கிரௌடு வந்து தாவேக்காவோட கூட்டணி போறதுக்கு தான் நாம லாயக்கு, நம்ம இதுக்கு மேல பெருசா ஃபார்வர்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்க வரும்? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத, மரத்து மேல ஏறாத, மேடை விட்டு இறங்கு, அமுக்காத, விலகு, இதெல்லாம் எந்த கூட்டத்துல நம்ம கேட்டிருக்கோம் இத்தனை நாள்ல? இப்போ அது வந்து இங்க அது சேர்க்க தான். நம்ம மனிதர் எப்போதுமே நம்மளோட சரௌண்டிங் நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கும். நீங்க செந்தில் பாலாஜி அதிமுக இருந்த போது அவர் குறித்து வந்த செய்தி எல்லாம் என்னென்ன? பல்லாயிரம் பேர்கிட்ட ரத்த தானம் வாங்கி வேஸ்ட் பண்ணாரு, மிஸ்யூஸ் பண்ணாரு. அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த போது அதிமுகல ஒரு மெகா ரத்த தான முகாம் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு நடத்தினார். அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே போல இவருக்கு ஒரு தொப்பி வச்சுட்டு, ரெட்டலை தொப்பி வச்சுட்டு, ஒரு லைட்டு தொப்பி வச்சுட்டு வந்தது. இது எல்லாமே அவர் வந்து ஒரு அவரோட பொலிட்டிக்கல் ஃபேஸை காட்டுறதுக்கான ஸ்பேஸ்ன்னு ஒன்றும் இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற அளவில் இருக்கும். ஆனால் திமுக வந்த பிறகு அவரோட இதெல்லாம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 3 மாசத்துல ஒரு ப்ரெஸ் மீட், ஆளுங்கட்சி குற்றம் சாட்டிய பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருந்ததுன்னு அவரோட தான் சொல்ல முடியும். நீங்க வரிசைப்படுத்துறீங்கன்னா அந்த மின்சாரத்துறையில என்னென்ன பிரச்சனை இருந்தது, அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா, அது எல்லாமே அவரோட தான் ப்ராப்பரா இருந்துச்சு. ஓபிஎஸ் எடுத்துங்க, அவர் முதல்வராக இருந்த போது கூட இவ்வளவு கவுண்டரை வந்து ஷார்ப்பா கொடுத்ததில்லை. பட் இங்க வந்த பிறகு அவரால் அதை கொடுக்க முடியுது. ஸோ விஷயம் என்னன்னா, நீங்க யாரோடு இருக்கீங்களோ அந்த நடத்தை இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம தடுக்க முடியாது. அதான் திருமாவளவனுடைய தடுமாற்றத்திற்கும் காரணம். அவர் அந்த சோர்ந்து நிக்கிறத பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த களைச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த மேடையில நிக்கிற காட்சி வைத்தறிச்சலா இருக்கு. இல்ல அவர்களே வந்து அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே வந்து இதற்கு யார் பொறுப்பேற்கணும், இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு வந்து யார் பொறுப்பேற்க வேண்டும், அவர்களுக்குள்ளேயே மாற்றி நிறைய கருத்து முரண்பாடுகள் வரதை பார்க்க முடியுது. ஆனால் குறிப்பா திருமாவர்கள் வந்து அந்த சுடர் ஏந்தி நிற்கிறத வந்து ஒரு சில பேர் விமர்சனமாகவும் நினைக்கிறாங்க. அது வன்னியரசு அவர்களும் கூட இன்னொரு நபரும் வந்து சுடரை பிடிச்சி நிற்கிறாங்க. அதற்கு வந்து திரும்ப விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் அந்த சுடர் ஏந்தி நிற்கிறத பார்க்க முடியுது. இது ஏன் இது வந்து இது இந்த பிஹேவியர்ல இருந்து வர்றதுதான். அவருக்கு நம்ம இந்த மாநாட்டில் பார்த்ததுனால அப்படி தெரியுதே தவிர, இப்போ ஒருவேளை வன்னியரசு கையை பிடிக்க அலோவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, வன்னியரசு அதை பிடிக்கிற மாதிரி இருந்தா வன்னியரசு கேட்டகரியில் இருக்க மற்றவங்களே ஏறி நானும் சொல்றேன் பிடிக்கணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அது சரியான நடத்தை தான். வேற யாரும் வேணா நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனா இந்த மேடையை இவங்க இந்த மாதிரி ஏறி திணிக்கிறது, அவரை வந்து போட்டு நெரிக்கிறது, அமுக்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது சிறு மேடைகள் இருந்தே நடக்குது இல்ல? ஆமா ஆமா. எங்கேயுமே அவரால் அடுத்த கூட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஒரு முறை ஒருத்தர் வந்து தான் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு, ராத்திரி 10:30 மணிக்கு கூப்பிடுறாரு. அவர் இதுக்கு மேல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அவர் ரூம்ல தூங்கணுமே அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா இதை அவங்க ஆரம்பத்துல இதை ஒரு மேபி அவர் ஃபிட்டா இருக்கும்போது பிரச்சனை தான். நாம சில டிசிப்ளினரி வேலையை நாம ஃபிட் அண்ட் ஹெல்தியா இருக்கும்போது செஞ்சிடணும். ஓகே, நம்ம கிட்ட பவர் இருக்கும் போதே நம்ம அந்த ஒழுங்கை கொண்டு வர்ற வேலையை செஞ்சுட்டோம்னா, ஏன்னா என்னோட ஆற்றலை வச்சுக்கிட்டு நான் இதை கட்டுப்படுத்துவேன்னா நீங்க எல்லா நேரமும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஒரு சமயத்துல நம்ம எமோஷனலா வீக்கா இருக்கலாம், ஒரு சமயம் நம்ம பிசிக்கலா வீக்கா இருக்கலாம். இந்த சமயத்துல இந்த ஒழுங்குபடுத்துற வேலையை அவங்க முன்பே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒழுங்கீனம் எங்க இருந்து வருதுன்னா செயற்கையில இருந்து வருது. அவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கல்ல, நான் ஏன் கட்டுப்படுத்திக்கணும்? அது ஒரு எதோ அசம்பாவிதம் ஆகாம முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். இது அவங்க நிறைய தன்னை வந்து கொள்கை ரீதியாக பழைய நிலைமைக்கு விசிகா போனால் ஒழுக்க ரீதியாகவும் விசிகா பழைய நிலைமைக்கு போகும். ஆனா அவங்க ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு முக்கிய அரசியல் நகர்வது தாவேக்காவோடு இணைந்து பயணிப்போம் இனிமேல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய முடிவு இல்லையா? அது எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுல அதோட. ஆமா, இனி நம்ம ஒன்றும் பெருசா அதை எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு இப்போ ஸ்கிராப்புக்கு போடுற மாதிரியான ஒரு முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களை டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு மற்றவர்கள் வந்துட்டதுனால தான் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. சண்முகம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமா முண்டிகிட்டு வந்தெல்லாம் அவங்க ஆதரவுலாம் கொடுக்கறது இல்லை.
அவங்க ஒரு ஒரு தயக்கத்துல இருக்காங்க. இதெல்லாம் தெரியுது. மற்றவர்களும் கூட ஈவன் சபாநாயகரால இவங்கள கட்டி வைக்க முடியல. அவர் பயப்படுறாரு. அந்த ரேஞ்சில் அது போயிட்டு இருக்கும்போது இந்த கம்ப்ளீட் சரண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ரொம்ப மோசமா பேக் ஃபயர் ஆகும். இவங்களுக்கு அது எதிர்காலத்துக்கு பெரிய பின்னடைவு தான். பட் அவருக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இவர்கள் இந்த மீறி இப்போ வன்னியரசு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு இதுக்கு போயிட்டாரு. ஒரு 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 முழு சரண்டர் ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. இதன் பிறகு இதை மீட்டு கொண்டு வந்தா ஆதவ அர்ஜுனா முழுக்கவே கட்சியை கட்டுப்பாட்டில் எடுத்துட முடியும். இல்ல அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியுமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா சொல்றாரு ஆளுங்கட்சியா வர முடியும்னு இப்ப சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பழைய ஓட் பேங்க் அவங்க ரீடைன் பண்ணுவாங்களாங்கிறதே சந்தேகம் தான். ஏன்னா அதை அந்த ஒரு எல்லாருக்குமான ஒரு கட்சிங்கிறதும் திருமாவளவன்கிற ஒரு நபரை ஆல்மோஸ்ட் இருக்கிற முற்போக்கு வட்டங்கள் எல்லாமே அவரை தூக்கி சுமந்தாங்க. ஏன்னா அவரோட தேவை முக்கியம்னு எல்லாருமே நினைச்சாங்க. இப்போ எதற்காக அப்படி நினைச்சாங்களோ அந்த அந்த செயல்பாடே இல்லைல்ல. அவரை ஏன் தாங்கணுங்கிறதுக்கு எல்லார்ட்டையும் ஒரு நியாயம் இருந்துச்சுல்ல. எல்லா கட்சிகளிடம் இருக்கிற பலவீனம் அவங்கள்ட்ட இருந்தது, பிரச்சனைகள் அங்கேயும் இருந்தது, கோஷ்டி தகராறுன்னு அங்கேயும் இருந்தது, நம்ம குறிப்பிடுற எல்லா பிரச்சனையும் அந்த கட்சியில் இருந்தது. ஆனாலும் விசிகாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் ஏன் கொடுத்தாங்க, ஒரு சிறப்பு மரியாதை வந்து ஏன் தரப்பட்டதுன்னு சொன்னா, அவரை வச்சு அவர் தான் மற்ற எல்லா சாதி அடிப்படையிலான ஜாதி கட்சின்னு நான் சொல்லலை, பட் ஒரு 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 பிரிவை ரெப்ரசன்ட் பண்ற எல்லாரும் பாஜகவோடு சரண்டர் ஆன போது விசிகா மட்டும்தான் செய்யாம இருந்துச்சு. ஸோ அந்த அப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒருத்தர் இருக்கும்போது அவங்கள சுமக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்னு பல பேர் நினைச்சாங்க. இப்போ அந்த மாதிரி நினைச்ச எல்லாரும் இனி இருக்க போறது இல்லை. அப்படி இருக்குங்கும் போது அவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய சிங்கிளா சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு அது வந்துடும். பொலிட்டிக்கல் பேட்டில்ல சொல்றேன். எப்போ ரொம்ப வீக்கா இருக்கும்போது அவங்க ஐசோலேட் ஆகுறாங்க, பலவீனமா இருக்கும்போது ஐசோலேட் ஆகுறாங்க. திருமாவளவன் மீதான விமர்சனம் இதற்கு முன்னாடி வந்துச்சுன்னா, இது வரைக்கும் கடந்த 3 மாசத்துல விசிகா திருமாவளவன் மீதான விமர்சனங்கள்ல யோசிப்பாங்க. இதற்கு முன்பு அப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா எல்லா தரப்பு முற்போக்கு ஆட்களும் உள்ள வந்து அவருக்காக சண்டை போடுவாங்க. இப்போது அவர் சிங்கிளா ஃபேஸ் பண்றாரு. தாவேக்கா அவங்களை சப்போர்ட் பண்றதுல அதான் விஷயம். தாவேக்கா அவர் டிஎம்கே எப்படி அவரை சப்போர்ட் பண்ணுதோ, அல்லது திராவிட அமைப்புகள் அவரை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதுல 10ல் 1 பங்கு கூட தாவேக்கா சப்போர்ட் பண்றது இல்லை. சில சமயங்கள் அவர் ஏதாவது ஏற்று பேசினார்னா அவருக்கு தான் அடி விடுது, இவங்கெல்லாம் நன்றி கட்டவங்கன்ற மாதிரியான கமெண்ட் எல்லாம் கூட பார்த்தேன். யாரும் பெரிய ஆட்கள் யாரும் சொல்லல, பட் தாவேக்காவோட ஈகோ சிஸ்டம்ல அந்த செயல்பாடெல்லாம் நடந்துச்சு. ஸோ வீக்கா இருக்கிற நேரத்தில் அவர் ஐசோலேட் ஆகுறாரு. வீக்கா இருக்காங்கிறதுனால இனி இன்னொரு முறை தலைவரோட எப்படி போட்டோ எடுத்துக்க முடியும் நமக்கு தெரியாது. இன்னொருத்தன் ஓவர்டேக் பண்றானா அவனை நம்ம தள்ளி விடுவோங்கிற மாதிரி இந்த நிலைகுலைவுக்கு காரணம் இது எல்லாமே தான். அவர் முதல் ஸ்டெப்னா ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் எங்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த கொள்கை ரீதியா இனி விசிகாவால் செயல்பட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அதுதான் எல்லா வீழ்ச்சிக்கும் அடிப்படைன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் இழந்ததுக்கும் சரி, இந்த ஒழுங்கு சரிந்ததற்கும் சரி. ஓகே, இதுல நீங்க சுட்டிக்காட்டினது போல சபாநாயகனுடைய நடவடிக்கை, ஜேசிடி பிரபாகர் வந்து இப்போ இன்னைக்கு ஓப்பனாகவே சிட்ட நிர்மல்குமாருக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இனிமேல் வந்து நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னா இனிமேலும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, தனி தீர்மானம் கொண்டு வந்து தனி தீர்மானத்தை ஒட்டி என்ன பதிலை கொடுக்கணுமோ அந்த பதிலுரையை மட்டும் நீங்க வாசிச்சா போதும், மேற்கொண்டு ஏதாவது யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு. கடந்த காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம், சபை நாகரிகங்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் பேசுவாங்க, எதிர்கட்சிகளுடைய உரையிலிருந்து இந்த குறிப்புகள் நீக்கப்படுது, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீக்கப்படுது, இதுக்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதான் பாக்குறோம் அமைச்சர்கள் பேசினதுல இருந்தே குறிப்புகள் நீக்கப்படுது, அவர்கள் பேசின பேச்சுல இருந்து இந்த விஷயம்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லதை பார்க்கிறோம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஜேசிடி பிரபாகர் நியாயமா நடந்துக்கிறார் அப்படின்னு ஒரு தோற்றம் வரலாம். இல்ல, அவர் தாவேக்காரங்கள்ட்ட இருந்து விஜயை காப்பாத்துறாரு. ஏன்னா நீங்க உசுப்பு விட்டீங்கன்னா, நேத்து வேற ஒண்ணும் இல்ல, அங்க ஓபிஎஸ் பேசுறாரு. ஓபிஎஸ் தானா பேசல, ரமேஷ் இங்க பேசுறாரு. ஏன் எங்க ஆள் வந்தா நீங்க எந்திரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரிட்டர்ன் வந்து ஓபிஎஸோட பதில் என்னச்சு, எங்க வழக்கமா முதல்வர் வந்தா வணக்கம் வச்சுட்டு போய் உட்காருவாங்க, இவரே குறுக்க ராம்பாக்கு எங்க போறாருங்கிற மாதிரி கேட்டுவிட்டாரு. வந்து இங்க நடந்தாருன்னா யார் எந்திரிப்பாங்க அப்படின்னு. இது வரைக்கும் எல்லாம் எந்திரிச்சுட்டு தான் இருந்தாங்க. உதயநிதி மட்டும் உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன், அந்த மாதிரி சில உட்காந்துருப்பாங்க, மற்றவர்கள்லாம் கலவையா எந்திரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்ப அந்த மரியாதைக்கு சேர்த்து வேட்டு வைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு இழுத்து விட்டார, இவங்க வாயை திறந்தாங்கன்னா அது சுத்தி வளைச்சு விஜய்க்கு தான் சிக்கலாகுது. இப்ப ஒருவேளை அதை அலோவ் பண்ணிருந்தாங்க. முக்கியமா கேட்டது சிஎம்க்கு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவருக்கும் நீங்க எந்திரிச்சு நிப்பீங்களா அப்படின்ற ஒரு அப்படி ஏதாவது வந்து தொலைச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சிஎம்க்கு எந்திரிக்கணும், எதிர்கட்சி விஜய் எந்திரிப்பாரா?
அவரோட ஈகோ ஒத்துக்குமா அதை? இப்படி ஏதாவது அவரை விஜய் இழுத்து விட்டுறாங்க. இப்போ இன்னும் இஷ்யூவை பார்த்துப்போம். நிர்மல்குமார் சொல்றாரு, நீங்க 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தீங்க அப்படின்றதானே சார்ஜ். இப்ப அதுக்கு பதிலா டிஎம்கே சைட்ல இருந்து, ஏப்பா அவங்க 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஒரு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அஷூரன்ஸை வாங்கினாங்க, நீ இப்ப டுவேட்ல பாடிட்டு இருந்த, அதுக்கப்புறமும் கூட தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனை எல்லாம் நீங்க சினிமாவில் டுவேட் தானே பாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா யாருக்கு அசிங்கம்? அவர் காப்பாத்துறது தன்னுடைய தங்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதையை தக்க வைக்கணும், இவங்களை அலோவ் பண்ணா இன்னும் கொடூரமா போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் பண்றாரு. பட் எனிவே நல்ல விஷயம் தான். நான் அந்த இதுல வந்து ஏதாவது ஒரு செயல்பாடு ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லணும்னா சபாநாயகருக்கு ஓரளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சிஎம்முக்கு தெரியல. அசம்பிளி இப்படிதான் நடக்குங்கிறது, ஓ அப்படின்னா சபாநாயகர் தான் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, டீச்சர்னா கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஜெயலலிதா காலத்து சபாநாயகர் டியூட்டி எல்லாம் அவர் பார்த்துட்டாருன்னா அவரும் மாறிடுவாரு. சோ இந்த ஆடி சலுகை மாதிரி இது போயிட்டு இருக்கு. ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே இந்த சலுகை. விஜய்க்கு ஜெயலலிதா வந்து சட்டமன்றம் எப்படி அவரை நடத்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அதன் பிறகு இவர் எப்படி மாறுவார்னு தெரியாது. இப்பவே எல்லாம் யூஸ் பண்ணீங்க, பாராட்டுறவங்க இப்பவே பாராட்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது இவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாவும் இதை பயன்படுத்துறாங்க. இந்த எச்சு துப்பி வம்புழுக்கிறதுன்னு ஒரு இது உண்டு தெரியுமா? பிரச்சனை வருது, என்னால என்ன டிஃபெண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னா, இப்போ துப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் இருக்கவங்க கையை வாங்குவான். கையை வாங்கினா சண்டை வேற திசைக்கு போயிடும். எதுக்காக சண்டை போட்டீங்களோ அந்த பிரச்சனை பின்னாடி போயிடும். ஸோ என்ன ஒரு ஐடியாவா அல்லது பிரச்சனையை என்னால தீர்க்க முடியாதுன்னா எச்சு துப்பி வம்பெடுத்துட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அந்த பிரச்சனை போயிடும், மறைஞ்சு போயிடும். இப்போ சண்டை அடிச்சது யாரு, துப்புனது யாரு அப்படின்னு பஞ்சாயத்து வேற திசையில போயிடும். இவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. 100 நாள் இவங்க செலிப்ரேஷன் ஒன்று நடத்துனாங்கல்ல, 100 டே, இது அதுல அப்படி இப்படி என்னென்னமோ பெருசா அச்சீவ் பண்ணதெல்லாம் சொன்னாங்க. எதிர்பக்கத்துல இருந்து என்ன வருது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 கொலை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதெல்லாம் வரல இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் வெளியில வருது. இவங்களால முறையா அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போக முடியலங்கிற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்ன்றப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் குறித்து தான் தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது. நேற்று அப்படிதான் சட்ட ஒழுங்கு போதைப் பொருள் தடுப்பு குறித்து தான் தனி தீர்மானம் எதிர்கட்சி தலைவரால் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னைக்கும் பல உறுப்பினர்களால அந்த 3 தமிழர்கள் கர்நாடகா வனத்துறையால கொல்லப்பட்ட சம்பவம், அது குறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் அதற்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அந்த தனி தீர்மானங்கள் குறித்த விவாதங்கள் முடிந்த பிறகுதான் சபைக்கே வராரு. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஹேண்டில் பண்றாங்களோ? இல்ல அந்த இத மாதிரி பிஆர் வேலையில இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. இன்ஃபேக்ட் மோடியை விட அட்வான்ஸா இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, பல சமயங்கள்ல ஒரு கீ இஷ்யூ வந்து பின்னாடி போயிடும், அவங்க நினைக்கிற ஒண்ணுதான் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஓகே, காவேரி பிரச்சனை இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுல விஜயநிதி சொன்ன ஒரு வாக்கியம் தான் ஒட்டுமொத்த விவாத பரப்பையும் ஆக்கிரமிச்சது. இப்போதும் கூட ஒரு இஷ்யூல நீங்க பெண்கள் நேத்து முந்தான நினைக்கிறேன், கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஸ்கூல் கேர்ள் போனவங்கள ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதை போல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து செய்தி வந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு கன்சாலிடேட்டட் நம்பர் யார் கவனது போல. நேத்து யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சோசியல் மீடியால இது பகிரப்பட்டிருக்கான்னு பாருங்க. டிஎம்கே ஐடிவிங்க எத்தனை கொலை, எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்றது லிஸ்ட போடுறாங்க, எத்தனை சாதிய வன்கொடுமை, அது மட்டும் 10 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நடந்திருக்குங்க 100 நாள்ல அப்படின்னு சொல்றது அது விவாத பொருள் ஆகல. இப்ப இவங்க இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கோ இந்த தனி தீர்மானமும் விவாதம் ஆகாது. இன்னைக்கு நிர்மல்குமார் சொன்னதான் விவாதமாகும். எக்ஸாக்டா இது வந்து அந்த எச்சு துப்பி வம்பெடுக்கிற சேம் ஸ்ட்ராட்டஜி. தைரியம் இருந்தா மாமனாரை இழுத்து விட்டாலும் சரி, பிரச்சனை வந்து இவர் சவால் விட்டாரு, ஆதவர்ஜுனா சவால் விட்டாரு. இல்ல சுதந்திர தின இதுவே அவருக்கு அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டே தான் இல்லையா? நடிகரா இருந்துட்டு, அதாவது எந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நடிகரா இருந்துட்டு, எந்த சோசியல் மெசேஜும் இல்லாத படங்கள்ல நடிச்சுட்டு 2 வருஷம் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேல பிரச்சாரம் பண்ணாமல் முதல்வராயிருக்கோம்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவர் அதை ஒரு பெரிய பெருமை மிகு மொமெண்டா நினைச்சிருக்கணும். ஆனால் அன்றைக்கு சப்ளை செய்யப்பட்ட நியூஸ் என்ன, த்ரிஷா அவங்க அம்மா என்ன வந்தாங்க, யாருக்கு வணக்கம் வச்சாங்க, அந்த நடிகைக்கு பின்னால இருக்கிறவங்க யாரு வணக்கம் வச்சாங்க, ஏன் விஜயோட அம்மா சிரிக்கிறாங்க, அப்பா ஏன் சிரிக்கல, அவர் ஏன் முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்காரு, இது மட்டுமே செய்தியை வந்து ஆக்கிரமிக்குது. இன்ஃபேக்ட் அது அவர் தனக்கு ஒரு அவமரியாதைன்னு அவர் உணரணும். ஆனா அது நடக்கல. பட் அவங்க நினைக்கிறது முழுக்கவே இதை போல அந்த கவனத்தை திருப்பும் செய்திகள் மட்டும் போதும், அது சக்சஸ்ஃபுல்லா ஓடுற வரைக்கும் இது ஓடட்டும்னு அவங்க நம்புறாங்க.
அது எவ்வளவு நாள் ஓடும்? ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு தான். இப்போ பேய் படம் சினிமாவே தான், நீங்க வேற எங்கேயும் எல்லாம் போக வேண்டாம். தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணா ஓடுங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த கஞ்சா போதை கேங் ஃபைட்டு படம் ஓடுதுன்னும் போது கேங் ஃபைட்டுக்கு வந்தாரு. தமிழ் சினிமாவை இவரோட படங்கள்னு வெளியில வந்தீங்கன்னா பேய் படம் ஓடுற வரைக்கும் பேய் படம் ஓடும். 4 பேர் ஒரு பிள்ளைய லவ் பண்ற படம் ஓடுற வரைக்கும் வரிசையா எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்கு மேல வேணாண்டா அவங்க படம்னு சொல்ற வரைக்கும் அது ஓடும். நிறுத்தினாரா இவரு? யாரு இவர்கிட்ட வந்தாரு, யாரு டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ், அவர் நிப்பாட்டினாரா? அவர் ஒரு படம் ஓடுனுச்சு, துரத்தி நம்மளை அடிச்சார்ல, அதே சீரீஸை வச்சுக்கிட்டு அடுத்த சீனை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். பச்சை பிள்ளைங்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணுச்சு, இந்த அடுத்த சீன்ல இப்படி நடக்கும் பாரு அப்படின்னு. அது கரெக்டா நடக்குது. ஸோ இவங்க சினிமாவோட இயல்பு இது. ஒன்று ஓடுதுன்னு சொன்னா அதை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போது அது வேலைக்கு ஆகலையோ அடுத்த ரிசர்ச்சுக்கு போவாங்க, எது சக்சஸ்ஃபுல்லா ஓடுது. மற்றபடி இவங்க இதுல இருந்து மாறுவாங்கன்னு நான் நம்பல. அண்ட் ப்ராக்ரெசிவா எதுவும் நடக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. இவங்களோட அந்த சட்டமன்ற நடத்தையை எல்லாம் பார்க்கும்போது பழி போடுறதுக்கு மேல அவர்கள் ஒரு அரசியல் செயல்பாடை செய்யவே இல்லை. இல்ல, ஒரு வருடத்திற்கு மேல நீ திரும்பியும் இதே திமுக ஆட்சி தானே சொல்ல முடியாது இல்லையா? ஒரு வருட கவர்னன்ஸ்க்கு மேல அந்த ஒரு வருட ஆட்சி தானே அங்க நிலைத்து நிற்கும். அதுக்கு மேல வந்து திரும்பியும் திமுகன்னு, இப்போ அது திமுக ஆட்சி காலத்துலயும் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. என்னப்பா திரும்ப திரும்ப அதிமுகன்றீங்க அப்படின்னு தானே ஒரு வருஷத்துக்கு மேல கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த கேள்வியும் இங்கேயும் வரும்ல? இங்க வரும். ஆனா நீங்க நேத்து இவரு ஆதவர்ஜனாவோட பதில் பாருங்க. இந்த போதைக்கு அவர் தான் பதில் சொன்னார் இல்லையா அந்த இதுக்கு. அப்போ அவர் சொல்றது என்ன, 100 நாள் தான் ஆச்சு, இதெல்லாம் ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாம் உங்க ஆட்சியில தான் இதெல்லாம் பழகி வழக்கு அதிகம் பதியப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவு அபத்தமான ஒப்பீடு. அப்போ என்னன்னா இனிமே அப்படி நடந்ததுன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே பழகிட்டாங்க. ரொம்ப லாஜிக்கான கேள்வி. சரிங்க, பழகினவனை மாத்த முடியாது, நீ உன்னை டி அடிக்ஷன் மாத்துங்கன்னு சொல்லல. ஆனா சப்ளை நீ கண்ட்ரோல் பண்ண விட நீ தானே இருக்கீங்க. அது எங்க இருந்து வரப்போகுது? அது புதுசா முளைக்குமா என்ன, இல்ல காத்துல இருந்து உருவாக்குறாங்களா? அதுக்கு சப்ளையை நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல. ஒரு காலேஜ்ல கலவரம் நடந்திருக்குன்னா, ஒரு பிரச்சனை நடந்து 2 பேர் சண்டை போட்டு, ஹிந்துஸ்தான் காலேஜ்ல அவசரமா ஒரு குற்றச்சாட்டு வருது, அந்த பையனோட பெற்றோர்கள் தெளிவா சொல்றாங்க, நீங்க அதை அப்படியே ஏத்துக்குங்கன்னு நான் சொல்லல. அவசரமா வந்து அது ஒரு கும்பல் சண்டை, குரூப்புக்குள்ள சண்டை அப்படின்னு செத்தவன் மேல ஒரு பழி போட வேண்டிய அந்த ஏன் பண்ண வேண்டியிருக்கு? இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தயாரா இல்ல. இவர்கள் எல்லா சிக்கல்கள்லையும் அதற்கு காரணமான ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. டிப்பிக்கலா ஒரு வீட்டுல பொறுப்பே இல்லாத உட்கார்ந்துருந்தானே ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் படிக்கல, எங்க அப்பா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கல, ஏன் வேலைக்கு போல, எனக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, எங்க அப்பா முன்னாடி அப்படி பண்ணாரு. இத மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு பொறுப்பு இல்லாத பையன் எப்படி எல்லாத்துக்கும் அடுத்தவங்க பேர்ல பழிய போடுவானோ, சிமிலர் வேல இவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க. இதை தாங்க முடியாது, இதை அலோவ் பண்றது பெரிய சிக்கலாய் போயிடும். அப்படிங்கிறதுனாலதான் அவங்க சபாநாயகரை வந்து ஓரளவு டிசிப்ளினா வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு ஆட்களையே கட்டுப்படுத்துறதுக்கு சில இதை வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க அவர்கள். விஜய் அதன் வழியா காப்பாத்துறாங்க. ரொம்ப நாள் முடிவுன்னு எனக்கு நம்பல. இது இன்னும் கடுமையான நெருக்கடிக்குள்ளார போகும். அண்ட் தொடர்ந்து எல்லா தரப்பிலும் ஒரு தோல்வியை நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அவங்க சும்மா 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்களே தவிர அது யதார்த்தத்துல எங்க போய் நிற்குங்கிறத நம்ம இன்னுமே பார்க்கலாம். பெருசா இல்லை. இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கிற ஒரு ஸ்டேட்ல முதலீடு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இது ஒண்ணு. லா அண்ட் ஆர்டரை இவங்களோட அந்த பதில் இருக்குல்ல, போதைய போக்சோ கேஸ் எல்லாம் அப்பயே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ற இந்த பதிலோட பொருள் என்னன்னா, எனக்கு இதுல பொறுப்பு இல்ல, என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிறது அதோட அர்த்தம். என்னால எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது அதோட அர்த்தம். அப்ப இது வரைக்கும் இன்னுமே என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்கிறதுக்கான பதில் கிடையாது. அவங்க ரெடிமேடா வச்சிருக்குதுன்னா இது ஏற்கனவே நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க, பரணி பேர் தான் காரணம் அப்படின்னு அந்த பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி இவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதை ரெகுலேட் பண்ணுவாங்கிறதுக்கான அறிகுறி வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல இதை முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு செய்யறாங்கன்னு இல்ல. நேத்து கிளைம் பண்றாங்க இல்லையா, நேத்து சமஸ் ஒரு இது எழுதியிருக்காரு, முதல் அடியில இருக்கிற வரவன் போறவனுக்கு எல்லாம் விழுந்த அடி உங்களுக்கு எனக்கு. அதாவது 14 பேராகிராஃப், அதுல ஒரு 14 பேராகிராஃப் இருக்கு அவரோட இதுல பார்க்கும்போது, மொபைல்ல பார்க்கும்போது அப்படி தெரியல. அந்த 14 பேராகிராஃப்ல விஜய் அரசாங்கத்தை பத்தி இருக்கிறது 2 பேராகிராஃப், அதுலயும் பாதி. எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, காமராஜர்ல ஆரம்பிச்சு, பக்தவச்சலம் ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் காலத்தை ஆரம்பிச்சு, இதை ஆரம்பிச்சு, அதை ஆரம்பிச்சு, இன்டர்நேஷனல் சினாரி இதெல்லாம் முடிச்சுட்டு விஜய் வந்து எம்எல்ஏக்களுக்கு வண்டி கொடுக்க போறாரு, விஜய் வந்து ஆய்வுக்கு போற அமைச்சர்களுக்கு அந்த செலவுக்கான ஏற்பாடு பண்ண போறாரு, இதுதான் வந்து ஊழலை ஒழிக்குவதற்கான முறைங்கிறாரு.
அதாவது தலைப்பை எழுதிட்டு கண்டென்ட்டுக்கு அல்லாடி இருக்க மாதிரி அது தெரியுது. ஓகே ஓகே. ஆனா இவங்களோட ஆட்சியில தான் அந்த 100 கோடி ரூபா ஊழல் இங்கே தானே நடந்துச்சு. இவங்களோட ஊழல் இங்கே தானே, ஐ மீன் அரசு வக்கீல் நியமனத்துல பணம் வாங்கினாங்கிறதும் ஆடியோ ரிலீஸ் ஆனதும் இங்கே தானே நடந்துச்சு. வேற எங்க திடீர்னு ஒரு நாள்ல சாராய கம்பெனி வந்து தடை பண்றாங்க, அடுத்த நாள் வந்து அந்த 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 லிக்கர் வந்து சேல் பண்ணலான்றது இங்கே தானே வந்தது. இது எல்லாமே இங்கே தான் நடக்குது. அவ்வளவும் பிரைவேடைஸ், இந்த இது எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்றதுக்கான வேலை நிறைய இங்கே தான் நடக்குது. இந்த கண்டக்டர் நியமனம் 1700 கண்டக்டரை பிரைவேட் கம்பெனியை வச்சு போட போறாங்கிறது இங்கே தானே நடந்தது. பிரைவேடைசேஷன்னாலே உங்களுக்கு இது வரப்ப தானே போகுது. எல்லாமே ஊழலுக்கான அவ்வளவு அடிப்படை விஷயங்களையும் வச்சுக்கிட்டு இப்போ ஃபேப்ரிகேட் பண்றாங்கல்ல, ஊழல் ஒழிப்புல பிரமாதமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் இனிமேலும் நடக்கும். ஓகே. பாதிக்கப்பட்டு மக்கள் ரோட்டுக்கு வரும்போது தான் இவங்க ஓரளவு ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ திருவொற்றியூர்ல ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியெல்லாம் விசில் அடிக்கலாம் மாட்டாங்க ஜனங்க, கேள்வி கேட்பான் அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு வர்றாங்க. ஒருவேளை மக்கள் எதிர்ப்பு எல்லா இடத்திலையும் வந்து இவங்க அதன் பிறகு சுதாரிச்சா வேணா ஏதாவது உருப்படியா நடக்கலாம். அதர்வைஸ் இந்த மனோநிலை எந்த நல்விளைவுகளையும் கொடுக்கும்னு நான் நம்பல. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.